ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் உப்பு கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மண்சட்டியில் வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டை மிளகாய் வந்து புட்டு வச்சுருக்கேன், அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கட்டமாக அரைஞ்சி வச்சுருக்கோம், அதையும் அதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நாங்கள் சும்மா வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இதுக்கு சேர்த்துக்கலாம். அது கூட இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இது கூட வந்து உருளைக்கிழங்கு ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்குவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். வந்து இது கூடவே வந்து ஜீரகமும் மிளகும் வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதை கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். வந்து இது கூடவே வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, ரொம்பலாம் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். சிக்கனும் அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை ஊற்றிருக்க தண்ணியெலாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். மூடி வச்சிடும், ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். தண்ணியெலாம் நல்லா வற்றி இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.